அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சாகா காலுன்னா காற்று. காற்று செத்ததே கிடையாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நம்ம உயிர் செத்ததே கிடையாது, உடல் தான் சாகுது. சாகா கால்னா காற்று, வேகா தலைன்னா ஆன்மா, போகா புனல்னா விந்து. இது நீ ரெண்டு மட்டும்தான் தெரிஞ்சுன்னு கேட்குறீங்க பொழுது. அதான் அவ்வளோ பெரிய அறிவாளி அவர், உன்னை கேட்டவர். இது முப்பொருள். இது சாகா கால், போகா புனல், வேகா தலை. இதை ஒன்றை விட்டுட்டார், சாப்பிட்டார். அவருக்கு தெரியல பாவம், என்ன பண்ணுறது, இன்னும் போன பொழுது வயசு. அதனால் இது மூணும் அழியா பொருள். விந்து உன் உடலுக்குள்ளவே அது அந்த மேகம் சூழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனல் பட்ட உடனே அது உனக்குள்ளவே மறையும். காற்றும் அழியாது, உயிரும் அழியாது, உன்னுடைய ஆன்மாவும் அழியாது. அதனால் சாகா கால், அந்த மூச்சாகப்பட்டது எப்பவும் செத்ததில்லை. போகா புனல், அது வெளியே போனதும் இல்லை. வேகா தலை, அதை நெருப்போ கத்தியோ மழையோ எதையுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சாகா கால், போகா புனல், வேகா தலைன்னு பேர் சாமி. சொல்லு சாமி. எப்படியாவது கா போட்டலான்னு பார்த்துன்னு சுற்றின்னு வரீங்க ஒரு கூட்டம். சுவாமி, பிரார்த்தனை என்பது மூட நம்பிக்கையா அல்லது நல்ல நம்பிக்கையா சுவாமி? பிரார்த்தனைன்றது நல்ல நம்பிக்கை. ஆனால் பிரார்த்தனைப்படி நடந்துக்கணும், அதுதான் நல்லது. ஆனால் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அது மூட நம்பிக்கையாக மாறிடும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது பிரார்த்தனை எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னா நிறைய விதமாக இருக்குது. கணவன்கிட்ட மனைவி பிரார்த்தனை பண்ணுறா, எனக்கு இது வேணும் அது வேணும் இது செய்து கொடுங்கன்னு பிரார்த்தனை. தாய்கிட்ட பிள்ளைங்க பிரார்த்தனை, கடவுள்கிட்ட மனிதர்கள் பிரார்த்தனை. ஆனால் இந்த பிரார்த்தனைகள் சொன்னபடி நடந்துக்கணும். ஐயா நான் வரேன், கோவிலுக்கு வருவேன், ஆடி மாதம் 10ஆம் தேதி நான் கோவிலுக்கு வந்துடுறேன், போயிடணும். அப்படி போகலை, காசு கிடைக்கலைங்க, 10ஆம் மாதம் வரேன்னு சொன்னங்க, காசு கிடைக்கல, அதனால் அடுத்த வருஷம் போகலான்னுக்கிறேன்னா, ரோட்டில் நடக்கும்போது ஒரு கல்லில் போய் உன் கால் இச்சுக்கிச்சுன்னா கூட அந்த பிரார்த்தனையால் இச்சுக்கிச்சுன்ற எண்ணம் உனக்கு வந்துடும். அதனால் எதையுமே சொல்லக்கூடாது. ஆனால் சொன்னால் அதை செய்துடணும். செய்யலைன்னா உன் மனசே உன்னை கொல்லும். கடவுள் எங்கேயும் பழி வாங்கிறதில்லை. சொன்னதும் உன் மனம், உன்னை கெடுக்கிறதும் உன் மனம். அதனால் அந்த மனம் தெளிவாக இருக்கணும்னா சொன்னதை செய்துடு, இல்லைன்னா சொல்லாமல் கம்மனிரு. சொல்லு. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி இன்னொரு சீடர் சார் அவங்க தான் கேட்க சொன்னாங்க. எல்லா சீடருங்க தான், நீங்கள் எதுவும் கேட்கறதே இல்லை, பாவம் அப்பாவிங்க நீங்கள். சொல்லு. இறந்த வீட்டில் உணவு உண்பதும் குழந்தை பெற்ற வீட்டில் உணவு உண்பதும் தீட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, அது தவறா, இது சாமிகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி, திட்டு எதாக இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் எனக்கு. என்ன சாமின்னு, இது மாதிரி எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை சாமி, நான் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் அப்பா இறந்த உடனே என்னப்பா பண்ணேன்னு. விளக்கு கொளுத்துனேன் அப்படின்னார். சரி, அப்புறம் என்ன பண்ணேன்? தேங்காய் உடைச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன்? கற்பூரம் கொளுத்துனேன். இதை பணத்துக்கு கொளுத்துனியா இல்லை கடவுளை கொளுத்துனியான்னு கேட்டேன். இல்லை, செத்து போன பணத்துக்கு எவனை கொளுத்துவானா சொல்லு. ஆனால் தலைமாட்டில் விளக்க கொளுத்தி தேங்காய் உடைச்சி வச்சுட்டான். வீட்டில் இந்த பொணத்தை எடுத்து ரோட்டில் போட்டுட்டான். என்ன சொல்லி போடுறான்? எதுக்கு தேங்காய் உடைச்சி வச்சுக்கிறான்? இவருக்குள்ளே இருந்த ஒளி வெளியே வந்துடுச்சு, அதனுடைய அடையாளம் நான் விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறேன். இவருடைய மனசில் 1000 அழுக்குகள் இருந்தது, இப்போ செத்த உடனே ஒன்றுமே இல்லை, வெண்மையாக இருக்கிறாரு, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு தான் ரோட்டில் போடுறோம் இல்லையா? அப்போது ஒரு மனிதன் இறந்த உடனே
தீட்டான பொருள் எது? அந்த உடல். அந்த உயிரோ ஆன்மாவோ ஜீவனோ தீட்டான பொருள் கிடையாது. அப்போ தீட்டான பொருளை எடுத்துன்னு போய் பொச்சிட்டேன். அப்போ அன்னையோடு அந்த தீட்டு போயிடுச்சு. மறுநாள் எங்கேருந்து வரும் தீட்டு? 3 மாதம் ஆவலைங்க, தீட்டு இருக்குதுங்க, கோயிலுக்கு போகலன்றான். இது அறியாமை. தீட்டுன்னு இந்த தீட்டு இருக்குது, நான் 3 மாதம் பொறுத்து கோயிலுக்கு போகணும், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதே தீட்டு தான் சொல்லின்னுக்குது. அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தால் நானும் இல்லை, நீயும் இல்லை, மந்திரமும் இல்லை, இல்லையா? முழு தீட்டு, அம்மாவனுடைய முழு தீட்டு நான் தான். அம்மாவுக்கு தீட்டு போச்சுன்னா நான் பிறக்க மாட்டேன். அந்த தீட்டு போதுன்னு தான் இன்றைக்கி கோடிக்கணக்கில் செலவு பண்ணின்னுக்கிறாங்க குழந்தை இல்லைன்ட்டு. அப்போது அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த தீட்டு வெளியே போகாமல் உள்ளே நின்னாதான் ஒரு கரு உருவாகும். அப்போ அந்த கருவே முழு தீட்டு தான். அதுக்கு உள்ளகிற பொருள் தீட்டு இல்லை, இல்லையா? ஆனால் இது உள்ளகிற பொருள் வெளியே போனோடனே இது விழுந்து போச்சு. இதை எடுத்து போய் மண்ணில் போட்டோ இல்லை கொளுத்திட்டோ பூட்டேன், அப்போ தீட்டு அந்த நிமிஷத்தோடு போச்சு, இல்லையா? எங்கே இருக்குது தீட்டுங்க? சொல்லு. இந்த சமாதி ஓப்பனு சீனா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பால் மறுநாள் சாவெட்டு போய் பொச்சாச்சு, மறுநாள் பால். இங்கே இது ஓப்பனிங்க, ஐயருங்கெல்லாம் சேர்ந்து ஓமம் வளர்த்திங்கிறாங்க. அப்போ ஐயருங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரிங்க அவங்க பாலுக்கு போயிட்டு வர்றாங்க, வரக்கூடாது அப்படின்னு. என்னத்துக்கு வரக்கூடாது? தீட்டு வரக்கூடாது. நான் கூட தீட்டு தான், அப்போ நான் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கப்பு சுப்புன்னு வாயின்னு மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இதெல்லாம் அறியாமை. ஆனால் ஒரு பெண்களுக்கு தீட்டானா கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது சரியா தப்பா? சரியான விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விவேகானந்தரை பற்றி, ஷூ போட்டுக்கணும் கோயிலுக்கு போகிறது, மீன் துண்டு கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்தமான பொருள். அப்போது இந்த தீட்டுன்றது அசுத்தமான பொருள். அப்போ இந்த அசுத்தம் வரும்போது ஒரு 4 நாள் பொறுத்து கோயிலுக்கு போகலாம், ஆனால் வந்த அன்றைக்கே போகக்கூடாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிற, நீ எங்கேயோ போன, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கறி மீன்லாம் துண்ணுபுட்ட, கோயிலுக்கு கூப்பிட்டா வருவியா? ஏன்? உன் மனசு இருக்கும். அது மாதிரி பொம்பளைங்களுக்கு தீட்டாகி போச்சுன்னா அந்த 3 நாள் கோயிலுக்கோ இந்த பாடமோ பண்ணக்கூடாது. ஏன்னா நீ தேடுற பொருள் சுத்த பொருள், நீ சுத்தமாக இருந்து தேடணும். அதுக்காக போகணுமே தவிர செத்து போய் 6 மாதம் பொறுத்து தீட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது மடத்தானம், அறியாமை. அது இன்னொரு கேள்வி சாமி, பட்டினத்தார் பாடல்ல இட்டபடி என்றென்றும் இரு அப்படின்னு இட்டபடி 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 இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட்டபடியை நம்ம எப்படி தெரிஞ்சு இருக்குது, இதுதான் எனக்கு இட்ட பணி அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அவர் சும்மா இல்லாமல் ஒரு ராஜா கிட்ட போய் சொல்லிடுறாரு, டே உன் பொண்டாட்டிக்கு 2 மனசுறானிறாரு. போக வேண்டியதானே சும்மா? ராஜா என்ன சும்மா விடுவாரா? உங்ககிட்ட என்கிட்ட சொன்னாலே நாம் சும்மா இருக்கோம். ஏய் என் பொண்டாட்டிக்கு 2 மனசா உனக்கு தெரியுமா அப்படின்னு அவனை போய் வெட்ட போவோம். அப்போ ராஜா சும்மா விடுவாரா? என் மனைவிக்கு 2 மனசுன்றியானே, உன்னை தூக்கி கருமரம் ஏற்றுறான்னு ஏற்றி விட்டுறாரு, ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. ஆனால் மரம் ஏற்றும் போது இவர் என்ன வேண்டாரு? என் செயலாவது யாதும் ஒன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலை என்று உணரப்பெற்றேன். இதுதான் சாமி இட்ட பணி. நான் சாகணும், நீ முடிவு பண்ணாதான் நான் சாப்பேன். நீ முடிவு பண்ணலன்னு சொன்னா இந்த ராஜா கொடுக்குற தண்டனை மரணத்தை கொண்டு வராது. எது நடந்தாலும் இது உன் செயலன்றி வேற ஒருத்தரால் பண்ண முடியாதுன்னு சாஷ்டாங்கமா இறைவனோட பணிஞ்சதுனால என்னாச்சு, அந்த கழுமரம் எரிஞ்சு இவரோட மரண தண்டனை அங்கே ரத்தாகுது. எந்த ராஜா இவருக்கு மரணத்தை கொடுக்கணும்னு போனானோ அந்த ராஜாவே எப்போ உன்னை விட்டா எனக்கு ஆளே கிடையாதுன்னு சீடனா போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் எது? நீ செய்யறது மட்டும்தான் உலகத்தில் நடக்கும், எந்த மனுஷனாலையும் எனக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காதுன்னு சாஸ்தாங்கமாக பணிஞ்சதோட விளைவு சாமி. இட்ட பணி. நீ சொன்ன வேலையை தவிர என்னால் நான் ஒன்றும் செய்யல. ஆமாம், இந்த மரணம் நீ கொடுத்ததுன்னு நான் நினச்சிட்டேன்னு சொன்னால் நீ அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சாஸ்தாங்கமாக அங்கே பணிஞ்சதோட விளைவு மரணத்தை கொடுத்தவனே தன்னுடைய சீடனாக்கி அவர் காலம் ஃபுல்லாக போகிறான். இன்னொரு கேள்வி சாமி, பிரம்ம ராட்சசர்னா யாரு? நல்ல கேள்வி சாமி. யாரா பார்த்துக்கிறோமா?
பேயை கூட சிலர் பார்த்துக்கிறேன்னுறாங்க, பிசாசை பார்த்துக்கிறேன்னாங்க. பிரம்ம ராட்சசனை யாராவது பார்த்தாங்களான்னா யாரும் பார்க்கல. அப்போ அது யாரு? ஒரு கலையை ஒருத்தர் கற்றுக்கினாரு. அந்த கலை இறைவன் மூலியமாவோ குரு மூலியமாவோ ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் வந்துடுச்சு. அந்த கலையில் பாண்டித்யம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த கலையை தான் போகிறதுக்குள்ள யாருக்காவது அதை தெரியப்படுத்திட்டு போயிடணும். அப்படி தெரியப்படுத்தாமல் இந்த கலை மட்டும் என்னை மட்டும் காப்பாற்றினா போதும் அப்படின்னு யாரெல்லாம் தான் வாழ்நாளில் வாழறாங்களோ அவங்களாம் யாராக போவாங்கன்னா பிரம்ம ராட்சசனாக போவாங்க. ஏன்னா ஒரு கலை ஒரு ஞானம்ன்றது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகணும். அந்த கலை அவங்களால உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். இப்போ நானே சுயமாக அனுபவித்து ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு நான் அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக யாராவேன்? பிரம்ம ராட்சசனாக ஆவேன். புரியுதுங்களா? அப்போது ஒரு ஞானம்னா அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், ஒரு கலைனா அதை இன்னொருத்தர்கிட்ட தெரியப்படுத்தணும். அப்படி போனால் அவனுக்கு முக்தி நிச்சயம். மற்றவங்க எல்லாரும் பிரம்ம ராட்சசனாக ஆயிடுவாங்க. இப்போ தேவராயர் பாடலில் வந்து பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்கள இவங்களும் ஒன்றா? அதுதான் பிரம்ம ராட்சசனா இவங்க தான். ஒரு ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்காம தனக்கு மட்டும் போதும்பா அப்படின்னு யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ, இந்த ஞானம் தன்னை மட்டும் காப்பாற்றினா போதும்னு யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்கெல்லாம் கரை சேராமல் இந்த மாதிரி பிரம்ம ராட்சசனாக ஆகிடுவாங்க. அவங்க யாரை தேடி போவாங்கன்னா இந்த மாதிரி பெண் போனால் பின்னாடியே போவாங்க, ஒவ்வொருத்தர் விதமாக போவாங்க. நக்கீரர் இருந்தார். நக்கீரர் என்ன பண்ணுறாரு? இறைவனை தேடி பயணம் பண்ணுறாரு. வழியில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் ஒரு ஆத்தோரமாக இருக்குது. அந்த மரம் நடுவில் என்ன பண்ணுறாரு? மரத்தை இடையில போய் இலைப்பாடுறாரு. இலைப்பாறும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு இலை வந்து விடுது. அந்த இலை என்ன பண்ணுதான்? ஒரு பக்கம் மீன் போய் அதை இழுக்குது, பாதி இலை தங்கமாக போச்சு, மீன் இழுக்குது. ஒன்று கரையிலேருந்து ஒரு பொருள் இழுக்குது. இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பொருளும் இருக்குது. இது என்னடா? இது மரத்துலேருந்து ஒரு இலை வந்தது, ஒரு பகுதி தங்கம் மாதிரி சொல்லிக்குது, ஒரு பொருள் சாதாரணமாக இருக்குதுன்னு அவர் யோசிக்கிறார். ஒன்று ஒரு பொருள் இருக்குது, இன்னொன்று ஒரு கரையில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் இருக்கும்போது அப்போ ஒரு கேள்விகள் வருது. யார்? பிரம்மராட்சசன் கேட்குறான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. யாரால? நக்கீரரால் பதில் சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணுறான்? 999 பேர் எடுத்து போய் ஏற்கனவே இதே மாதிரி கேள்வி கேட்டு அவன் அடைச்சிட்டான். எதுக்காகனா இந்த பிரம்மராட்சசனா இருந்து இதில் விடுதலை ஆகணும்னா நீ 1000 பேரை பலி கொடுக்கணும். கடைசியாக வந்தவர் யார்? நக்கீரர் வந்து மாட்டிக்கினார். அப்போ 1000 பேரை வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ அவங்க என்னப்பா, இது வரைக்கும் நான் வந்தது கூட எனக்கு கஷ்டமாக தெரியல, நீ 1000வது ஆளாக வந்துட்ட. 999 பேரும் யாரை திட்டுறாங்க? நக்கீரரை திட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நான் எங்கன்னா யாராவது என்ன விடுதலை பண்ணுவாங்கன்னு தைரியமாக இருந்தேன், நீ வந்தவொடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கள் கதையெல்லாம் முடிய போகுதுன்னு நக்கீரரை திட்டுறாங்க. அப்போ நக்கீரர் என்ன சொல்கிறாரு? யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு முருகனை குறித்து பாடலாக படிக்கிறாரு. அந்த பாடல் தான் இது, திருமுருகாற்றுப்படை. எந்த நேரத்தில் வந்தது? தான் உயிர் போயிடும்னு எப்போ தோணுச்சோ அப்போ இறைவனை குறித்து நக்கீரர் பாடினது தான் திருமுருகாற்றுப்படை. அதுக்கப்புறம் தான் இறைவன் பிரதேசமாகி இவனுக்கும் முக்தியை கொடுத்து இவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுறான். யார்? முருகன். புரியுதுங்களா? இதில் ஞானம்ன்றது இவ்வளோ விஷயங்குது சாமி. பிரம்மராட்சசனா யார்? தன்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்காம யார் போனாலும் இது ஞானம் மட்டுமா அப்படின்னா ஞானம் மட்டும் கிடையாது, தன்கிட்ட அளவு கடந்த செல்வம் இருக்குது, அதை தான் ஒண்டியே சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னா அவனும் கூட பிரம்மராட்சசனா போவான். பிராமணனுக்கு ஒரு நியதி இருக்குது சாமி. தான் பசிக்காக அவன் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. அவன் ஏன் பிச்சை எடுத்து சாப்பிடணும்? ஒரு தனி ஆளாக இருந்தால் அவனுக்காக அவன் அடுப்பையே பற்ற வைக்கக்கூடாது. அடுப்பை பற்ற வச்சு அவன் வரைக்கும் அவன் சாப்பிட்டானா அவனும் கூட பிரம்மராட்சசனா ஆவான். அப்போ நான் தனியாக இருக்கிறேன், நான் அடுப்பை பற்ற வச்சு சாப்பிட்றேன், ஆனால் நான் தனியாக சாப்பிடக்கூடாது. நான் தனியாக சாப்பிடாம அதில் கிடைக்கிற ஒரு பொருளையோ சாப்பாடோ ஏதோ ஒன்று இன்னொரு உயிர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடணும். அவன் சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் என்ன ஆகுன்னா எனக்கும் அந்த பிரம்மராட்சசனம் ஆகக்கூடிய அந்த நிலை ஏற்படும். அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் யாரும் சுயநலமாக வாழக்கூடாது. சுயநலமாக வாழக்கூடிய எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலை வாழ்க்கும் சாமி. சரிங்களா? அதுதான் சாமி. ஆத்மானம் சாமி. ஆத்மானம் சாமி.